மனித உரிமைகள். சரிங்களா? ஸோ இந்த மனித உரிமைகள் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இருந்தே இருக்கா அப்படின்னா முதல்ல இருந்து வந்து இல்லை. இடையில தான் வந்து பார்த்தீங்கன்னா சில நாடுகள்ல கொண்டு வந்த சட்டங்கள் மனிதர்களுக்கும் வந்து உரிமைகள் வேணும், அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மதிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்ததான் இந்த மனித உரிமைகள் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ மனித உரிமைகள் பற்றி ஒசாங்கோ அப்படிங்கிறவரு ஒசாங்கோ என்ன சொல்றாருன்னா, மனித உரிமைகள் என்பது சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்டு அரசால் நடைமுறைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிங்களா? மனித உரிமைகள் பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஆவணங்கள் வந்து இது வரைக்கும் எழுதப்பட்ட ஆவணங்கள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மகாசாசனம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்னா கார்ட்டான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மேக்னா கார்ட்டா. ஸோ எந்த வருஷம்னா 1215 எந்த நாட்டிலனா இங்கிலாந்து. சரிங்களா? அதுக்கப்புறம் அதே இங்கிலாந்துல உரிமை மனு அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா 1628. அடுத்தது ஹேபியஸ் கார்பஸ். ஸோ நம்ம இங்கே ஹேபியஸ் கார்பஸ் இருக்கு, ஆர்டிகல் 32ல சொல்லியிருப்போம். அது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். சரிங்களா? ஆட்கொணர்வு நீதி பேராணையம் மாதிரிலாம் படிச்சிருப்பீங்க. அதுதான் ஹேபியஸ் கார்பஸ். அது இங்கே தான் சொல்றாங்க 1679. இதுவும் இங்கிலாந்து தான். அடுத்தது சார் இதை நோட்ஸ் கொடுப்பீங்களா சார்? நான் உங்களுக்கு இதை அப்படியே அனுப்பிச்சிடுவோம். ஓகேங்க சார். ஆங்கில உரிமைகள் மசோதா. ஸோ இது எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1689. சரிங்களா? அதுக்கப்புறம் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அரசியலமைப்பு சட்டம். உரிமைகள் மசோதா. எந்த வருஷம்னா 1791. சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மனித உரிமைகளுக்காக எழுதப்பட்ட சில ஆவணங்கள். சரிங்களா? ஓகே, இதுக்கு அடுத்தது பேஜ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் உலகப் போருக்கு அப்புறம் தோற்றுவிக்கப்பட்ட ஐநா சபை பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் மனித உரிமைகள் பாதுகாப்பத்தோட முக்கிய அம்சத்தை கருதி அக்டோபர் 24, 1945 அக்டோபர் 24. சரிங்களா? அப்பதான் எனது ஐநா சபை தோற்றுவிக்கப்பட்டது. சரிங்களா?
ஸோ மனித உரிமைகள் காப்பதோட முக்கிய கவனம் செலுத்துறாங்க இவங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி மனித உரிமைகளுக்காக ஒரு ஆணையத்தை அமைக்கிறாங்க. சரிங்களா? ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா எலினார் ரூஸ் வெல்டிங் என்பவர் தலைமையில ஐநா சபை மனித உரிமைகள் சட்டத்தை உருவாக்க ஒரு ஆணையத்தை அமைத்தது. யார் தலைமையான இந்த எலினார் ரூஸ் வெல்டின் அப்படிங்கிற தலைமையில ஆணையத்தை வந்து அமைக்கிறாங்க ஐநா சபை. ஸோ அதன் அடிப்படையில அந்த ஆணையம் பரிந்துரையின் அடிப்படையில் 1948 ஐநா சபை இந்த ஆணையத்தின் பரிந்துரையை ஏற்றுக்கொள்ளுது. ஸோ அதன் அடிப்படையில் 1948 டிசம்பர் மாதம் 10ஆம் நாள் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ்ல ஐநா பொதுசபை தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தீர்மான எண் பார்த்தீங்கன்னா 217A. சரிங்களா? ஸோ இந்த தீர்மானம் பார்த்தீங்கன்னா மனித உரிமைகளை வந்து உலக அளவில் இருக்க எல்லா நாடுகளும் சரி கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த தீர்மானம். ஸோ அந்த டிசம்பர் 10ஆம் நாள் தான் உலக மனித உரிமைகள் தினம் அல்லது சர்வதேச தினம் வந்து பார்த்தீங்கன்னா அனுசரிக்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட உலகில் அதிக அளவு மொழியில மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு ஆவணம் எதுனா இந்த பொது சபையால் நிறைவேற்றப்பட்ட இந்த தீர்மானம் தான், மனித உரிமைகள் தொடர்பான தீர்மானம் தான். சரிங்களா? மொழிபெயர்க்கப்பட்டது. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் கிட்டத்தட்ட சார் சொல்லுங்க சொல்லுங்க ஜெகதீஷ். சார் எழுதிக்கிறேங்க சார். ஓகே. ஓகேங்க சார். அடுத்தது 500க்கும் மேற்பட்ட மொழிகள் நூத்தி 85 நாடுகளோட அரசியலமைப்பில் இது வந்து சேர்க்கப்பட்டுள்ளது.
சரிங்களா? இதுல மொத்தம் எவ்வளவு ஆர்டிகல்ஸ் இருக்குன்னா 30 உறுப்புகள் இருக்கு. சரிங்களா? 30 விதிகள், உறுப்பு, ஆர்டிகல் எல்லாம் ஒண்ணுதான். சரிங்களா? ஆர்டிகல் வந்து இருக்கு. இதுக்கப்புறம் 1948க்கு அப்புறம் 1993ல நடைபெற்ற வியன்னா, இந்த வியன்னாங்கிற பகுதி ஆஸ்திரேலியா தலைநகரான வியன்னால நடைபெற்ற மனித உரிமைகள் மாநாட்டுல இந்த வியன்னா பிரகடனம் சொல்லுவாங்க. ஸோ சரிங்களா, அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது என்ன சொல்லுதுன்னா, மனித உரிமைகள் பாதுகாப்பதும் நடைமுறைப்படுத்துவதும் அரசின் கடமைன்னு சொல்லுவோம். சரிங்களா, இது என்னதுன்னா இதை நம்ம வியன்னா பிரகடனம் சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ இதன் அடிப்படையில ஒவ்வொரு நாடும் மனித உரிமைகள் ஆணையத்தை ஏற்படுத்த வழிவகை செய்யப்பட்டது. சரிங்களா, ஒவ்வொரு நாட்டிலும் மனித உரிமைகள் ஆணையம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்களா, அதாவது ஆணையம் வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1993 மாநாட்டில் வியன்னா பிரகடனம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு நாட்டிலையுமே மனித உரிமைகளுக்குன்னு தனியா ஒரு ஆணையம் வந்து உருவாக்கப்பட்டது. சரிங்களா, ஸோ அதன் அடிப்படையில் நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். அதன் அடிப்படையில் இந்தியாவில் ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய மனித உரிமைகள் ஆணையம், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், NHRC சொல்லுவாங்க. ஆயிரத்தி 1993 அக்டோபர் 12 இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டது. சரிங்களா, இது ஒரு சுதந்திரமான அமைப்பு. அதே மாதிரி தன்னாட்சி அமைப்பும் கூட. தன்னாட்சி அமைப்புனா இவங்களை யாரும் தலையிட முடியாது, அரசியல் தலையிட மரியாதை இருக்காது, அதனால இது தன்னாட்சி அமைப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா பட் ஏன்னா அரசியல் அமைப்புல இல்லை. சரிங்களா, அரசியல் அமைப்புல எந்த ஒரு சாரதும் இதுக்கு வந்து வழங்கப்படல. சரிங்களா, ஸோ இதோட தலைமையகம் எங்க இருக்குன்னா புதுடெல்லி. இதோட தலைவராக யார் நியமிக்க முடியும், யாரா இருக்க முடியும்னா ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி. இவங்களுடைய பதவிக்காலம்
5 ஆண்டு அல்லது 70 வயது. இவங்களை யார் நியமனம் செய்வார்னா குடியரசுத் தலைவர். இந்த மொத்தம் 5 பிரிவுகள் இருக்கு. சரிங்களா? அது என்னன்னா சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரிவுகள்னா சட்டப்பிரிவு, புலனாய்வு, ஆராய்ச்சி, திட்டப்பிரிவு மற்றும் பயிற்சி நிர்வாகம். சரிங்களா? அதே மாதிரி இதோட தலைவர் தற்போதைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அருண்குமார் மிஸ்ரா. சரிங்களா? தற்போதைய தலைவர் யாருன்னா அருண்குமார் மிஸ்ரா. இதுல உறுப்பினர்கள் எவ்வளவு பேர்னா மொத்தம் 4 பேர் இருப்பாங்க. நமக்கு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் வந்து ஒருத்தரும், சரி தலைவர் வந்து ஒருத்தரும், உறுப்பினர்கள் 5 பேர் இருப்பாங்க. இப்போ 1+4 மொத்தம் 5 பேர். ஒரு தலைவர் 4 உறுப்பினர்கள் மொத்தம் 5 பேர் இருப்பாங்க. ஸோ இதான் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தை பத்தி. சரிங்களா? அடுத்தது மாநில மனித உரிமைகள் ஆணையம் தமிழ்நாட்டில் பத்தி பார்க்கலாம். ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ்னா எல்லா ஸ்டேட்டுக்கும் காமன் தான். பட் நம்ம தலைவர் மட்டும் யார் தமிழ்நாட்டில் தற்போது யார் தலைவராக இருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். மனித உரிமைகள்ல பிரிவு 21 படி ஒவ்வொரு மாநில அரசும் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தை அமைக்க வழிவகை செய்யப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1993 அதன் அடிப்படையில் எல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாட்டில் எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா மனித உரிமைகள், அதாவது மாநில மனித உரிமைகள் ஆணையம் வந்து தமிழ்நாட்டில் எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 1997 ஏப்ரல் 17. ரொம்ப முக்கியமான தேதி, கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது. சரிங்களா? தமிழ்நாட்டில் எப்போ ஆரம்பிச்சாங்க? தலைமையகம் பொறுத்த வரைக்கும் சென்னை. சரிங்களா? சென்னை. ஸோ அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் மற்றும் 4 உறுப்பினர்கள் இருப்பாங்க.
இது ஒரு சுதந்திரமான அமைப்பு, அரசியலமைப்பு சாராத அமைப்பு, அதே தான் இருக்கும். சரிங்களா? ஸோ தலைவர் யார் நியமிப்பாங்க, அதாவது யாரா இருந்தவங்களை நியமிக்க முடியும்னா ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி. சரிங்களா? முதல்ல தலைமை நீதிபதி இருந்துச்சு, இதெல்லாம் மாத்திட்டாங்க. சரிங்களா? முதல்ல ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இருந்தது, அதுக்கப்புறம் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ வந்து ரீசெண்டாக மாத்திருக்காங்க. சரிங்களா? புக்ல வந்து ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுலயும் பார்த்தீங்கன்னா உறுப்பினர்கள் 4 பேர் இருப்பாங்க. ஸோ யாரால் நியமிக்கப்படுவாங்க அப்படின்னா ஆளுநர். மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுநரால் நியமிக்கப்படுவாங்க. பதவி காலம் பொறுத்த வரைக்கும் 5 + 5 ஆண்டு அல்லது 70 வயது. சரிங்களா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ யார் இருக்காங்கன்னா கே. பாஸ்கரன், தமிழ்நாட்டோட ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட தலைவர். கே. பாஸ்கரன். கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பாஸ்கரன் தான். ஸோ ஏன் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்னா நேற்று கூட மாற்றிருக்கலாம், நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால் நான் செக் பண்ணிக்க. எப்பவுமே நீங்கள் வந்து படிக்கும்போது டெய்லியும் படிக்கும்போது சரி, மாற்றிருக்காங்களான்னு மட்டும் ஜெய்சன் செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே அப்படிதான். நம்ம நேற்று பார்த்துருப்போம், திடீர்னு நைட் கூட மாற்றிருக்கலாம். ஸோ நமக்கு தெரியாது. அதனால ஒவ்வொரு டைம் படிக்கும்போதும் நீங்கள் வந்து இன்டர்நெட்லேயே செக் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு நல்ல பழக்கம். சப்போஸ் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், அதுக்காக. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா மனித உரிமைகள் பற்றி. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது நுகர்வோர் பாதுகாப்பு உரிமைகள் பற்றி. சரிங்களா? இதெல்லாம் டவுட்ஸ் இருக்குங்களா? மனித உரிமைகள் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் நுகர்வோர் பாதுகாப்பு. நுகர்வோர்னா யாரு? யாராவது சொல்ல முடியுங்களா? நுகர்வோர்னு யாரை சொல்லுவோம்? வாங்குறவங்க. ஓகே, நீங்க ஒரு பொருள் போய் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு நுகர்வோர் தான். சரி, ஓகே. நீங்க ஒரு பொருளை நீங்க இன்னொருத்தங்களுக்கு விற்கிறதுக்காக பிசினஸ் மோட்டிவ்ல வாங்குறீங்க, அப்ப நீங்க நுகர்வோரா? இல்ல சார். இல்ல. சரி, கஸ்டமர் தான் வந்து நுகர்வோர். ஆமா, நீங்க தான் எண்ட் யூசரா இருக்கும். எண்ட் யூசரா இருந்தா நீங்க தான் நுகர்வோர். சரிங்களா? நீங்க ஒரு பொருளை வாங்கி நீங்க பயன்படுத்துறவரா இருந்தா நீங்க நுகர்வோர். இதே நீங்க இன்னொருத்தங்களுக்கு விற்கிறீங்க அப்படின்னா நீங்க நுகர்வோர் கிடையாது. ஸோ நுகர்வோர் பாதுகாப்பு பத்தி பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நுகர்வோர்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டீங்க. சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தேவை அது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மார்ச் 15 என்ன பார்த்தீங்கன்னா உலக நுகர்வோர் தினம் அல்லது சர்வதேச நுகர்வோர் தினம். சரிங்களா?
ரெண்டாவது நம்ம தேசிய நுகர்வோர் தினம் எப்படின்னா டிசம்பர் 24 தேசிய நுகர்வோர் தினம். சரிங்களா? ஓகே. இந்த நுகர்வோரியல் அப்படிங்கிற சொல் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி 1960 இந்த சொல் 1960 தான் தொடக்கத்துல தான் கிட்டத்தட்ட அமெரிக்கா அங்கதான் வந்து தோற்றம் பெற்றதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? 1960 மேற்கத்திய வணிக சமூக ஆதாயம்னா கிட்டத்தட்ட அமெரிக்கால. சரிங்களா? தோற்றம் பெற்றதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. ஆயிரத்தி 1962 அமெரிக்கால மார்ச் 15 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றியது. ஸோ இந்த மார்ச் 15 தான் நம்ம என்ன சொல்றோம், உலக நுகர்வோர் தினமா அல்லது சர்வதேச நுகர்வோர் தினமா வந்து கொண்டாடுறோம். சரிங்களா? நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை யாருன்னா ரால்ஃப் நாடார். அமெரிக்கால நுகர்வோர் அந்த இதை வந்து கொண்டு வரதுக்கு முக்கிய காரணமா இருந்தவர் வந்து இவர் தான். சரிங்களா? ஸோ அதனாலதான் இவர் வந்து என்ன சொல்றாங்கன்னா நுகர்வோர் இயக்கத்தின் தந்தைன்னு சொல்றோம். சரிங்களா? நியாயமற்ற வணிக முறைகளை வந்து எதிர்த்து வந்து பல போராட்டங்களை வந்து இவர் வந்து முன்னெடுத்திருப்பாரு. அதே இவர் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோமொபைல் துறைகள்ல வந்து இந்த மோட்டார் வாகன துறைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்தை எதிர்த்து தான் போராடி இருப்பார். அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நுகர்வோர் உரிமைக்காக போராடி இருப்பார். சரிங்களா? அதனாலதான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா 6வது சிஏசி. சிஏசினா கோடெக்ஸ் அலுமினேஷன் கமிஷன் சொல்லுவாங்க. கோடெக்ஸ் அலுமினேஷன் கமிஷன். ஸோ இது எங்க இருக்குன்னா இத்தாலியில ரோம் நகர்ல இருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நுகர்வோருக்கான ஒரு பாதுகாப்பதற்காக ஒரு அமைக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான். சரிங்களா? ஓகே. ஸோ இதான் வந்து சர்வதேச அளவில். அதுக்கப்புறம் இந்திய அளவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இது இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க. ஏப்ரல் சொல்லுங்க. இன்னொரு அனௌன்ஸ் பண்ணுங்க சார். கோடெக்ஸ் அலுமினேஷன் கமிஷன். கோடெக்ஸ் அலுமினேஷன் கமிஷன். அதே மாதிரி ஏப்ரல் 9
1985ல ஐநா பொதுசபை நுகர்வோர் அதோட உறுப்பு நாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா நுகர்வோரை வந்து பாதுகாப்பதற்கான வலியுறுத்தியது. சரிங்களா? பொதுசபை வந்து பார்த்தீங்கன்னா சார் அந்த சிஏசி ஒரு டைம் சொல்லுங்க சார். சிஏசி. அப்ரிவேஷன் அதோட டேட் அதாவது இது எக்ஸ்பேண்ட் பார்த்தீங்கன்னா இத்தாலியில ரோம் நகர்ல இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நுகர்வோர் பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு தான். சரிங்களா? அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. வேற எதுவும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எதுவும் தெரியல. சிஎஸ்சினா என்னன்னு கேட்பாங்க. அது எங்க இருக்குன்னு கேட்பாங்க. சரிங்களா? இது வரைக்கும் அவ்வளவுதான் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஏப்ரல் 9 இது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 9 1985ல ஐநா பொதுசபை பார்த்தீங்கன்னா அதோட உறுப்பு நாடுகளுக்கு நுகர்வோரோட நலன்களை வந்து பாதுகாப்பதற்கு பின்பற்ற வேண்டிய கொள்கைகள் மற்றும் சட்டங்களுக்காக ஒரு வழிமுறையை வந்து வழங்கியது. சரிங்களா? வழிமுறை வழங்கியது எப்ப? ஏப்ரல் 9 1985ல. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பேஜ் போலாங்களா? இது ஜஸ்ட் கோடெக்ஸ் எலிமினேஷன் கமிஷன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அது என்ன பர்பஸ்க்காக இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. வேற எதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு தேவையில்லை. அது பெரிய ஆர்கனைசேஷன். எப்படி ஐநா சபை மாதிரி அது ஒரு ஆர்கனைசேஷன் தான். சரிங்களா? சர்வதேச அளவில் இருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் போலாங்களா? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 ரொம்ப ரொம்ப முக்கியமான இயர், முக்கியமான சட்டம், திரும்ப திரும்ப கேட்கறது. சரிங்களா? ஸோ டிசம்பர் 24ல இந்திய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது அல்லது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. சரிங்களா? இதை என்ன சொல்லுவோம்னா நம்ம நுகர்வோருக்கான மகா சாசனம் சொல்லுவோம். நுகர்வோருக்கான மகா சாசனம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? ஸோ இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான அம்சங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 அடுக்குல இருந்தது. சரிங்களா? 3 அடுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா தேசிய அளவில், அதுக்கப்புறம் மாநில அளவு, அதுக்கப்புறம் மாவட்ட அளவு. ஸோ தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் கீழேருந்து போயிடலாம். மாவட்ட அளவில் 20 லட்சம் வரைக்கான தொகைக்கு மாவட்ட அளவில் குறைதீர்ப்பு இந்த நுகர்வோர் அமைப்புகள் வந்து இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி மாநில அளவில் 20 லட்சம்ல இருந்து 1 கோடி வரைக்கும் மாநில அளவில் இந்த குறைதீர்ப்பு நீதிமன்றங்கள் அல்லது நுகர்வோர் நலன் பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கும். தேசிய அளவில் 1 கோடிக்கும் மேல இருக்கிற அந்த நுகர்வோர் பாதுகாப்புகளுக்கான அமைப்புகள் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் வந்து நீங்க அந்த தொகை 20 லட்சம் வரைக்கும்னா நீங்க வந்து மாவட்ட அளவிலேயே தீர்த்துக்கலாம். 20 லட்சத்துல 1 கோடினா மாநில அளவில், 1 கோடிக்கு மேல தேசிய அளவில் வந்து போகணும்னு சொல்லிட்டு இருந்தது. சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் 1988ல நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் ஒரு கமிஷன் வந்து போடுறாங்க. தலைமையகம் டெல்லி. சரிங்களா? தலைமையகம் எங்கன்னா டெல்லி. ஓகே, அடுத்தது
இந்த 1986ல நடைமுறைக்கு வந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1993ல திருத்தியமைக்கப்பட்டது. திருத்தியமைக்கப்பட்டு அது ஷார்ட் ஃபார்ம்ல கோப்ரான்னு சொல்லுவாங்க. கோப்ரா ஆக்ட்னு சொல்லுவாங்க. கோப்ரானா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் தான். சரிங்களா? ஏன்னா அமைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? தேசிய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையத்தோட தலைவர். அதாவது என்ன சொல்றாங்கன்னா நேஷனல் கன்சியூமர் ரைட் நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட் அண்ட் ரீஅட்ரஸல் கமிஷன், NCDRCன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? NCDRC அதோடைய தலைவர் நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரீஅட்ரஸல் கமிஷன். சரிங்களா? ரெட்ரஸல் கமிஷன் இதோட தலைவர் யாருன்னா, இப்போ தற்போது தலைவர் யாருன்னா AP சாஹி. சரிங்களா? AP சாஹி. அவரோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா அமரேஷ்வர் பிரசாத் பிரதாப். அமரேஷ்வர் பிரதாப் சாஹி. சரிங்களா? அமரேஷ்வர் பிரதாப் சாஹி அப்படிங்கிறவரு அது முழு பேர் அவருக்கு. ஓகே. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற மாநில நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம். இதோட தலைவர் யாருன்னா தற்போதைய தலைவர் R சுப்பியா. சரிங்களா? அதே மாதிரி இந்த நுகர்வோர் இயக்கத்தோட அந்த முக்கியமான ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க, கேவியட் எம்டர். கேவியட் இங்கிலீஷ்ல எம்டர். இதுக்கு என்ன மீனிங்னா வாங்குவோர் ஜாக்கிரதை. சரிங்களா? என்பது அதோட பொருள். ஓகே. அடுத்தது இப்போ ரீசெண்டா இந்த சட்டத்தை வந்து திருத்திருக்காங்க. சரிங்களா? 1986ல கொண்டு வந்த சட்டத்தை இப்போ ரீசெண்டா திருத்திருக்காங்க 2019ல. 2019ல
திருத்தம் என்னன்னா 2019 திருத்தம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்து திருத்தியிருக்காங்க. இது எப்ப நடைமுறைக்கு வந்தது? இந்த திருத்த சட்டம் நடைமுறைக்கு வந்தது எப்படின்னா 20 ஜூலை 2020. சரிங்களா? 20 எல்லாமே ஞாபகம் 20 ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? நடைமுறைக்கு வந்தது. ஸோ இதுல என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம இப்ப இருக்க வணிகம் 1986 இருந்ததுக்கும் இப்ப இருக்க வணிக முறை நிறைய மாறி இருக்கு. சரிங்களா? நம்ம பார்த்தீங்கன்னா காமர்ஸ் அதாவது வணிகம் நிறைய பர்ச்சேஸ் பண்றோம். அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அந்த சட்டத்துல எதுவுமே நம்ம வந்து நுகர்வோர் பாதுகாப்பு பத்தி இல்லை. ஸோ அதனால அதெல்லாத்தையும் மாத்தி இந்த புது சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுல என்னென்ன முக்கியமான அம்சங்கள் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த சட்டத்துல காமர்ஸ் வணிகம் சொல்லக்கூடிய காமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள் வந்து இதுல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காமர்ஸ்ல இருக்க அந்த விதிகள் வந்து பாத்தீங்கன்னா கட்டாயமா இந்த காமர்ஸ் நிறுவனங்கள் வந்து பின்பற்றணும். இது ஆலோசனை அல்ல அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இதுல 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வழக்கு தாக்கல் செய்ய கட்டணம் ஏதும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க கன்சியூமருக்கு. அதே மாதிரி இதனால இப்ப கன்சியூமர் வந்து இழந்துறாரு ஒரு அமௌண்ட்டை, காமர்ஸ் நிறுவனங்கள் வந்து அந்த அமௌண்ட் காமர்ஸ் நிறுவனங்களுக்கு போயிருது. கன்சியூமர் வந்து நீங்க ஃபைன் பண்ண முடியலன்னா நீங்க என்ன பண்ணணும், அந்த அமௌண்ட்டை நுகர்வோர் அதாவது கன்சியூமர் வெல்ஃபேர் ஃபண்ட்னு ஒரு ஃபண்ட் இருக்கு. சரிங்களா? கன்சியூமர் வெல்ஃபேர் ஃபண்ட் அதாவது CWF அப்படிங்கிற அந்த நிதியில அந்த அடையாளம் காணப்படாத நுகர்வோரோட பணத்தை வந்து சேர்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வேற என்னென்ன முக்கியமான திருத்தங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் பேஜ் போயிட்டு டேப்லெட் காலம் மாதிரி சொல்றேன். சார் 1 செகண்ட் சார். எழுதிக்கோங்க. சொல்லுங்க சார். ரெண்டாயிரத்தி 19 சட்டம் 1986 ஒரு கம்பேரிசன் மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் வழிவகை சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா இதுல வந்து எந்த வழிவகையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. CCPAன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து இல்லை. ரெண்டாவது இந்த 2019 சட்டத்து பிரகாரம் நீங்க வழக்கு வந்து எங்க வேணாலும் பதிவு செய்யலாம். ஆனா 1986 பிரகாரம் என்ன பண்ணும்னா யார் வந்து விற்பனையாளர், இப்ப நீங்க யார்கிட்ட இருந்து பொருள் வாங்குறீங்களோ அந்த விற்பனையாளரோட முகவரியில தான் நீங்க பதிவு செய்ய முடியும். அங்க இருக்கிற கோர்ட்ல தான் நீங்க பதிவு செய்ய முடியும்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து மாற்றிருப்பாங்க. நம்ம சொன்னோம்ல தேசிய லெவலில் இவ்வளோ வரைக்கும், ஸ்டேட் லெவலில் வரைக்கும் அப்படிங்கிற அந்த லிமிட்டை வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் 1 கோடி வரைக்குமே பண்ணிக்கலாம். அதே மாதிரி மாநிலம் பொறுத்த வரைக்கும் 1 கோடி டு 10 கோடி. அதே மாதிரி தேசிய அளவில் 10 கோடிக்கும் மேல். சரிங்களா? அதுக்கப்புறம் இங்க என்னன்னா மாவட்டத்தில் 20 லட்சம், அது அங்கே பார்த்ததுன்னா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் 20 லட்சம்ல இருந்து 1 கோடி வரைக்கும். தேசிய அளவில் 1 கோடிக்கும் மேல். சரிங்களா? அதே மாதிரி இதில் பொறுத்த வரைக்கும் வணிகம், அதாவது காமர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வணிகம் வந்து குறைபாடுகள் வந்து எடுத்துக்கொள்ளப்படும். இதுல வந்து எந்த ஒரு ப்ரொவிஷனும் கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா மத்தியஸ்தம்னா இப்போ நுகர்வோருக்கும் அந்த விற்பனையாளருக்கும் இடையில ஏதாவது மத்தியஸ்தம் செய்ய முடியும்னா இதுக்கு வழிவகை இருக்கு இந்த சட்டத்துல. சரிங்களா? பட் இதுல வந்து எந்த ஒரு லீகல் ப்ரொவிஷனும் கிடையாது அதுக்கு. சரிங்களா? இதுதான் 2 சட்டங்களுக்கு இடையில் இருக்க வேறுபாடு. சரிங்களா? ஓகே, லாஸ்டா ஒரு பாயிண்ட். நுகர்வோர் பத்தி காந்தியடிகள் என்ன சொல்லியிருப்பாருன்னா, தான் விற்பனை செய்யும் பொருளின் விலையை எவ்வளவு உயர்த்தி விற்க முடியுமோ அவ்வளவு உயர்த்தி விற்கும் திருடன். இந்த மாதிரி உயர்த்தி விற்கிறாங்களோ திருடனே சொல்றாரு. திருடன் ஒரு மனிதனான்னு சொல்றாரு. என்ன சொல்றது யாருன்னா காந்தியடி. நுகர்வோரியல் பத்தி காந்தியடிகள் என்ன சொல்றாரு அப்படிங்கிறது. சரிங்களா? சரி, அவ்வளவுதான் நுகர்வோர் பத்தி நமக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அதுல? டவுட்ஸ் இருக்குங்களா? ஸோ பாலிட்டியில் நமக்கு அந்த 2 டாபிக் தான் பெண்டிங் இருந்தது. அது 2 டாபிக் முடிச்சாச்சு. சரிங்களா?